அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் வெறும் கற்களும் சுவர்களும் மட்டுமல்ல, அவை காலத்தின் கண்ணாடி, நம் நாகரீகத்தின் அடையாளங்கள். இன்று நாம் டமஸ்கஸில் உமையா மஸ்ஜித் என்று அழைக்கப்படும் மஸ்ஜித் உமையத் அல் கபீர் பற்றி பார்க்க போகின்றோம். இது இஸ்லாமிய கலையின் ஆரம்பகால பொற்காலத்தின் சாட்சியாக உயர்ந்து நிற்கின்றது. சிரியாவின் இதயமாக விளங்கும் டமஸ்கஸில் அமைந்துள்ள இந்த மஸ்ஜித் ஒரு கட்டிடமாக மட்டுமில்லாமல் 3 பெரிய நாகரிகங்களின் வரலாற்றை தன்னகத்தே பொதித்துள்ளது. முன்னர் தேவாலயமாக இருந்தது. உமையா மஸ்ஜிதின் வரலாறு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வருகைக்கு முன்பே தொடங்குகின்றது. இந்த பகுதியானது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ரோமானிய கடவுளான ஜூபிட்டருக்கான ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தின் தளமாக இருந்தது. பின்னர் கிறிஸ்துக்கு பின் 4ஆம் நூற்றாண்டில் இது புனித ஜான்ஸ் கத்தீட்ரல் என்ற பெயரில் ஒரு பெரிய கிறிஸ்தவ தேவாலயமாக மாற்றப்பட்டது. இஸ்லாமிய ஆட்சி டமஸ்கஸுக்குள் வந்தபோது கிறிஸ்துக்கு பின் 636 சஹாபாக்களின் இணக்கமான முயற்சியால் இந்த நிலம் ஒரு தனித்துவமான நிலையை பெற்றது. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் இந்த வளாகத்தின் ஒரு பகுதி முஸ்லிம்களின் தொழுகைக்காகவும் மற்ற பகுதி கிறிஸ்தவர்களின் வழிபாட்டிற்காகவும் பயன்படுத்தப்பட்டது. உலக வரலாற்றில் ஒரு வழிபாட்டு தளத்தை 2 வெவ்வேறு மதத்தினர் இணக்கத்துடன் பகிர்ந்து கொண்டதற்கு இது ஒரு அரிய சான்றாகும். கிறிஸ்துக்கு பின் 706ஆம் ஆண்டில் உமையா கலீஃபா அல் வாலித் ஒரு பிரம்மாண்டமான மஸ்ஜிதை கட்டும் நோக்குடன் கிறிஸ்தவர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் தேவாலயத்தின் நிலத்தை பெற்றார். இதற்கான இழப்பீடாக டமஸ்கஸில் அவர்கள் இழந்த பல தேவாலயங்களை புதுப்பிக்கவும் புதிய தேவாலயங்களை கட்டவும் உத்தரவிட்டார். கலீஃபா அல் வாலித் பைசாண்டே மற்றும் உள்ளூர் கைவினைஞர்களை பயன்படுத்தி 4 ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த காலத்திலே கற்பனை செய்ய முடியாத செலவில் இந்த மஸ்ஜிதை கட்டினார். இந்த மஸ்ஜிதின் கட்டுமான பணி 10 ஆண்டுகள் நீடித்தது. இஸ்லாமிய கலை மற்றும் கட்டடக்கலையின் அதிசயம் உமையா மஸ்ஜித் இஸ்லாமிய கலையின் ஆரம்ப கால மற்றும் மிக முக்கியமான கட்டமாக போற்றப்படுகின்றது. இதன் வடிவமைப்பானது இஸ்லாமிய மற்றும் பைசாண்டின் கலை பாணிகளில் அற்புதமான கலவையாகும். பிரம்மாண்ட முற்றமும் மினாரெட்டுகளும். இதன் பெரிய செவ்வக முற்றம் சுற்றிலும் வளைவுகளால் சூழப்பட்டுள்ளது. இங்குள்ள 3 பெரிய மினாரெட்டுகள் கிழக்கிய மினாரெட், மேற்கு மினாரெட் மற்றும் மஸ்ஜிதின் மினாரெட் இதன் தனித்துவமான அடையாளங்களாகும். இதில் ஈசா நபி அவர்கள் உலகத்திற்கு திரும்பும் அடையாளமாக கிழக்கு மினாரெட் நம்பப்படுகின்றது. மொசாட் ஓவியங்கள். மஸ்ஜிதின் உட்புற சுவர்கள் தங்கம் மற்றும் வண்ணக்கற்களாலான அற்புதமான மொசாட் ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இவை வானுயர்ந்த மரங்கள், நதிகள் மற்றும் அரண்மனைகள் இல்லாத அழகான நகரங்கள் போன்ற இயற்கை காட்சிகளை சித்தரிக்கின்றன. மனித உருவங்கள் இல்லாத ஆரம்பகால இஸ்லாமிய கலையின் முக்கிய தத்துவத்தை, படைப்பாளனின் மகத்துவத்தையும் மட்டும் முன்னிலைப்படுத்துவதை சரியாக பிரதிபலிக்கின்றது. தொழுகைக்கான மண்டபமாக மிகவும் நீளமான மற்றும் அகலமானது. தூண்களின் வரிசைகளிலும் நடுவில் அமைந்திருக்கும் குவிமாடமும் ஒரு அமைதியான ஆன்மீக உணர்வை ஏற்படுத்துகின்றன. இந்த வடிவமைப்பு பின்னர் வந்த இஸ்லாமிய கட்டடக் கலைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்துள்ளது. இஸ்லாமிய நாகரிகத்தின் அதன் பங்கு. உமையா மஸ்ஜித் வெறும் வழிபாட்டு தளம் மட்டுமல்லாமல் இஸ்லாமிய நாகரிகத்தின் அறிவார்ந்த மையமாகவும் திகழ்ந்தது. கல்வி மற்றும் ஞானத்தின் கேந்திர நிலையமாக இது திகழ்கின்றது. உமையா மற்றும் அப்பாசிய ஆட்சி காலங்களில் மஸ்ஜிதின் சுற்றிலும் அறிஞர்கள் கூடினர். இங்கு குர்ஆன் விளக்க உரைகள், ஹதீஸ், கல்வி, சட்டவியல் மற்றும் இலக்கணம் போன்ற பல்வேறு இஸ்லாமிய அறிவியல்கள் கற்பிக்கப்பட்டன. மாணவர்கள் தூர தேசங்களிலிருந்து வந்து இங்கு கல்வி கற்றனர்.
அன்றாட வாழ்க்கையின் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்படும் இடமாகவும், நீதி வழங்கும் இடமாகவும், சமூக பிரச்சினைகளை பேசும் இடமாகவும் இந்த மஸ்ஜித் செயல்பட்டது. இது இஸ்லாமியத்தின் மஸ்ஜிதின் முக்கிய பாத்திரத்தை ஒரு சமூக மையமாக செயற்படுவதை தெளிவாக உணர்த்துகின்றது. இந்த கட்டடத்தின் புதுமையான வடிவமைப்பு பின்னர் உலகில் பல பகுதிகளிலும் கட்டப்பட்ட மஸ்ஜிதுகளுக்கு, குறிப்பாக ஸ்பெயினில் உள்ள கோர்ஸ்டோபா மஸ்ஜித் போன்றவற்றுக்கு பெரும் உந்து சக்தியாக இருந்தது. குர்ஆன் மற்றும் ஹதீஸ் பார்வை. மஸ்ஜிதின் மகத்துவம் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். 3 மஸ்ஜிதுகளை தவிர அதிக நன்மையை நாடி பயணம் மேற்கொள்ளப்பட வேண்டியதில்லை. அது மஸ்ஜிதுல் ஹரம், மஸ்ஜிதுல் நபவி மற்றும் மஸ்ஜிதுல் அக்ஸா ஆகும். ஆதாரம் புகாரி, ஆதாரம் முஸ்லிம். இம்மூன்று மஸ்ஜிதுகளுக்கு அடுத்த நிலையில் இஸ்லாமிய வரலாற்றில் அறிவு, கலை மற்றும் அரசியல் ஆகியவற்றின் மையமாக உமையா மஸ்ஜித் திகழ்கின்றது. இதன் கட்டுமானம் கலீஃபா அல்-வாலிதின் கூற்றுப்படி இறைவனின் இல்லங்களை பெருமைப்படுத்துவதன் ஒரு வடிவமாகவும், அதன் மூலம் மக்களின் நம்பிக்கையையும் ஒற்றுமையையும் வலுப்படுத்துவதாகவும் இருந்தது. உமையா மஸ்ஜித் இஸ்லாமிய உலகத்திற்கு கிடைத்த ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷமாகும். இது கடந்த காலத்தின் இணக்கம், கலையின் உச்சம் மற்றும் அறிவின் வேர்கள் ஆகியவற்றை நினைவுபடுத்துகின்றது. ஒரு நாகரிகத்தின் உண்மையான வலிமை அதன் கட்டிடங்களில் மட்டுமன்றி அதன் அறிவார்த்த மற்றும் ஆன்மீக செயற்பாடுகளிலும் உள்ளது என்பதை இந்த மஸ்ஜித் நிரூபிக்கின்றது. இது பல தசாப்தங்களாக ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு தளமாகவும், கற்றல் மையமாகவும், ஒற்றுமையின் குறியீடாகவும் தொடர்ந்து நிற்கின்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அல்லாஹுவின் கிருபையால் இத்தகைய பயனுள்ள இஸ்லாமிய சிந்தனைகள் மற்றும் தகவல்களை தொடர்ந்து பெற்றிட எமது சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு லைக் மற்றும் ஷேரும் இந்த நற்செய்திகள் அதிகம் பேரை சென்றடைய செய்யும் ஒரு தர்மமாகும். எனவே மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நாம் அனைவரும் ஈருலகிலும் வெற்றி பெற வல்ல ரஹ்மான் துணை நிற்பானாக.